Harry Potter and the Order of Phoenix, Chapter 18, Part 1, Dumbledore's Army. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுக்கு சாம்ஸ் கிளாஸ் இருக்குமா. அங்கே அவங்க பெரிய பெரிய தவளை இருக்குல்ல, தவளையும் அண்டங்காக்காவையும் சத்தம் போட விடாமல் அதை அமைதியாக்கணும். சாம்ஸ் போட்டு, அதாவது மந்திரம் போட்டு அமைதியாக்கணும். அதுக்கு வந்து சைலண்ட் ஷோன்னு ஒரு ஸ்பெல் இருக்கும். அதை போட்டு கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. மோஸ்ட்லி எல்லா கிளாஸுமே ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஸோ உட்காந்து பேச முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பேசிக்க முடியாது. ஆனால் சாம்ஸ் கிளாஸ் அப்படி கிடையாது. ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் சத்தமாகவே தான் இருந்துட்டு இருக்குமா. அதனால ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானும் நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்டு வேறு இருக்குமா. ஜன்னலில் வந்து அந்த மழை தண்ணி டொப்பு டொப்புன்னு விழுறனால இவங்க 3 பேரும் பேசுகிறது யாருக்குமே கேட்காது. ஸோ உட்காந்து அந்த கிளாஸில் அந்த சைலண்ட் ஷோ ஸ்பெல்லை போட்டுகிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க 3 பேத்துக்குள்ளே. சந்தேகமே இல்லை, அந்த அம்பிரிட்ஜ் பொம்பளை உன்னோட லெட்டரை உட்காந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். அம்பிரிட்ஜ் தான் ஹெட்விக் அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹாரியும் பயங்கர கோவமாக கத்திட்டு இருப்பான். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படியே தான் இருக்கும். நீ அந்த லெட்டரை அனுப்பும்போது ஃபில்ச் நீ டக் பாம்ஸ் ஆர்டர் பண்ண போகிறேன்னு உன்னை சந்தேகப்பட்டு அன்றைக்கி வந்தார் அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னதுலேருந்தே எனக்கு நிறைய சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வேணும்னே உன்னோட லெட்டரை யாரோ ரீட் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபில்ச் கிட்டக்க அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கணும். நினச்சிப்பாரு, அம்பிரிட்ஜ்னால் வந்து டைரெக்டாக உன்னோட லெட்டரை வாங்கி ஓப்பன் பண்ணி படிக்க முடியாது. ஆனால் இதே ஃபில்ச் கிட்ட நீ டக் பாம்ஸ் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சும்மா போட்டு கொடுத்தா ஃபில்ச் கண்டிப்பாக அந்த லெட்டரை வாங்கி ஓப்பன் பண்ணி படிப்பார் நீ என்ன ஆர்டர் பண்ண போகிற அப்படின்னு. ஸோ அவங்க கிட்டக்க இருந்து அம்பிரிட்ஜ் தாராளமாக வாங்கி அந்த லெட்டரை படிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபில்ச்சும் லெட்டரை தரமாட்டேன்லாம் சொல்லியிருக்கவே மாட்டார். என்றைக்கு அவர் ஸ்டூடெண்ட்ஸோட ரைட்ஸ்க்காகலாம் நின்றுருக்காரு. அண்டு நேற்று ரொம்ப ஒரு நுனி அளவில் நம்ம எஸ்கேப் ஆனோம் ஹாரி. அவங்க மட்டும் ஸ்னஃபில்ஸை பார்த்துருந்தாங்கன்னா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி ஹெர்மாயினியோட அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணுவான். இந்நேரத்துக்கு இப்போது அவர் அஸ்கபான் சிறைச்சாலையில் இருந்திருப்பார் அப்படின்னு ஹாரி சொல்லி முடிப்பான். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவங்க வந்து சீரியஸோட பேரை சீரியஸ்ன்னு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் பேசிக்க மாட்டாங்க, ஸ்னஃபில்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. இவங்க எல்லாருக்கும் சீரியஸ் எங்கே இருக்காருன்னு மித்தவங்களுக்கு தெரிஞ்சிருன்றதுக்காக தான் அந்த ஸ்னஃபில்ஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. அவர் திரும்ப அந்த ஃபயர் பிளேஸில் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவர்கிட்ட நம்ம இதை எப்படி சொல்ல, நம்மளால் அவருக்கு அவளும் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி புலம்பிகிட்டு இருக்குமா. கண்டிப்பாக அவர் திரும்பலாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வரமாட்டார், அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த சாம்ஸ் கிளாஸில் ஆஸ் யூஷுவல் ஹெர்மாயினி அந்த பெரிய அண்டங்காக்காவே சைலண்ட் ஷோ ஸ்பெல் போட்டு அமைதியாக்கும். ஆனால் ரான் அண்ட் ஹாரினால் அந்த தவளையை கூட அமைதியாக்க முடியாதா. அதனால ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் வந்து இவங்க 2 பேத்துக்கும் எக்கச்சக்கமாக ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாரு. சாம்ஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே இவங்களுக்கு பிரேக் இருக்குமா. பிரேக் இருக்கும் போதெல்லாம் எப்போவுமே அவங்க கோர்ட்யார்டில் தான் போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ வெளியில் மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கனால இவங்க அங்கே ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டருக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்துருப்பாங்களா. அந்த கிளாஸ்க்குள்ளே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருப்பாங்க. அந்த கிளாஸ் ரூமே அவ்வளோ ஓவர் க்ரௌட் ஆகி போயிருக்கும். எல்லோரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ கஜன்னு சவுண்டு வரும்னு நமக்கு தெரியும்ல. ஸோ கஜன்னு இருக்கும், எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் அங்கே ஒரு சீட்டு இருக்குமா, அங்கே வேகமாக போய் உட்காந்துப்பாங்க. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே தான் இந்த பீவ்ஸ் இருக்குல்ல, அது மேலே நல்லா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அந்த சாண்ட்லியர் பக்கத்தில் நல்லா மேலே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே கீழே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் இங்க் பெல்லட் இருக்குல்ல, அது துப்பிகிட்டே இருக்கும். இங்க் பெல்லட் அப்படின்னா என்னென்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போலாம் நமக்கு வந்து இங்க் வந்து லிக்யூடாக தானே கிடைக்குது. அதை வந்து நம்ம பேனால் ஊற்றி நம்ம எழுதிக்கலாம். அந்த காலத்தில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாலிடாக கிடைக்கும், அதாவது உருண்டையாக இருக்கும். எப்படின்னா நம்ம டேப்லெட் இருக்குல்ல, பேரஸ்டமால் டேப்லெட், அந்த மாதிரி உருண்டையாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அது வந்து ஒரு மண் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொடி. அதை வந்து நல்லா உருண்டையாக சாலிடாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை வச்சு நல்லா நுணுக்கிடுவாங்க, நல்லா அதை பவுடர் ஆக்கி அதை அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் தான் அதை எழுதுவாங்க. இறகு பேனாவை வச்சு தொட்டு எழுதுவாங்க, லிக்விட் ஃபார்மில் இருக்காது. ஸோ அதுதான் இங்க் பெல்லட்டு. அதை வந்து இந்த பீவ்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே துப்பிக்கிட்டு எல்லாரும் மேலே எரிஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இவங்க 3 பேரும், விச் மீன்ஸ் ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினியும் அப்போ தான் ஒரு சீட்டை பார்த்து உட்காருவாங்களா. உள்ளுக்குள்ளே ஆஞ்சலினா வேகமாக உள்ளே வந்துட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரே கிளாஸ் ரூம்குள்ளே இருப்பாங்க. எல்லாம் காசிப் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிட்டு அந்த மாதிரி இருப்பாங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே வந்து இவங்க கிட்டக்க வந்துடுமா. வந்துட்டு எனக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு கியூடிச் டீமை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியான்னு சொல்லிட்டு இருக்குமா. எக்ஸலண்ட் அப்படின்னு ரானும் ஹாரியும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஆமால அப்படின்னு ஆஞ்சலினா அதோட
முகத்தில் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நல்லா பீம் ஆகிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம். நான் ஸ்ட்ரைட்டாக மெக்கானிக்கல் கிட்டேயே போயிட்டேன், அவங்க போய் டம்பிள்டோர் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அம்பரிஜ்க்கு வேறு வழியே இல்லை, அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி நைட்டு 7 o'clock கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பிச்சுக்கு வந்துடுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு டைம் இல்லை, நிறையா ப்ராக்டிஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மேட்ச் இன்னும் 3 வாரத்தில் நமக்கு இருக்குது அப்படின்னு ஆஞ்சலினா இவங்ககிட்ட பேசிட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளில போயிட்டுருக்குமா. அப்போ பீப்ஸ் வேணும்னே ஆஞ்சலினாவோட தலையை பார்த்து அந்த இங்கு பல்லட் இருக்குல்ல அதை வந்து துப்பிக்கிட்டு இருக்குமா. ஆனால் ஆஞ்சலினா டக்குன்னு கரெக்டாக இப்படி டாச் பண்ணிடுமா. அது வந்து ஆஞ்சலினாக்கு பின்னாடி ஒரு பையன் அங்கே உட்காந்துட்டு இருப்பானா, ஒரு ஃபஸ்ட் இயர் பையன். அந்த பையனோட மூஞ்சிலே போய் ஃபுல்லாக இங்காக கொட்டி கிடக்கும். ரான் வெளியில் அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பானா, நல்லா மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கும்ல. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக, இது சீக்கிரமாக கிளியர் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம கியூடிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹெர்மாயினியை திரும்பி ரான் பார்த்து கேட்பான். பிகாஸ் ஹெர்மாயினியும் வெளியில் தான் பார்த்துட்ருக்கோம், ஆனால் அது வந்து ஃபோக்கஸே இல்லாமல் நம்ம எதையாவது யோசிச்சுட்ருப்போம். அப்போ வந்து நம்மளோட கண்கள் வந்து ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அது முகத்தை வச்சுட்டு உட்காந்துட்ருக்குமா. சும்மா யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியில் அந்த மழை அடித்து ஊற்றிட்டுருக்குல அதை பார்த்துட்டே சொல்லிகிட்ருக்குமா. ஸ்னஃபில்ஸை பற்றியா அப்படின்னு ஹாரி கேட்பான். இல்லை நாட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு ஹெர்மாயினி ஸ்லோவாக சொல்லும். நம்ம சரியான விஷயத்த தான் பண்ணுறோமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரியும் ரானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. வெல், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட அதை பற்றி பேசியே தீரணும்னு நினச்சேன், தயவு செஞ்சு இப்போவாவது உன் மனசுக்குள்ளே நீ என்ன யோசிச்சுட்ருக்கன்னு சொல்கிறியா அப்படின்னு ரான் சொல்வானா. ஹெர்மாயினி இப்போ தான் திரும்பி ரானையும் ஹாரியையுமே பார்க்கும். நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, நம்ம சரியான விஷயந்தான் பண்ணுறோமா, டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் குரூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்ட் தானா அப்படின்ற மாதிரி அதோட வாய்ஸ் இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா, அந்த மாதிரி கேட்குமா. என்னது அப்படின்னு ஹாரியும் ரானும் ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்த்து கேட்பாங்க. ஹெர்மாயினி ஃபஸ்ட்டு இது உன்னோட ஐடியா தான் அப்படின்னு ரான் சொல்லுவானா. எனக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி அதோட கையோட அந்த விரல்கள்லாம் இருக்கும்ல அதை போட்டு பிசைக்கிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம். பட் ஸ்னஃபில்ஸ் கிட்ட பேசினக்கப்புறம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஆனால் அவருக்கும் இது ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்வானா. ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ திரும்பி விண்டோவை பார்த்துட்டே பேசும். அதனால தான் அவருக்கு இது ஓகேவாக இருக்கிறனால தான் எனக்கு இது குட் ஐடியாவாக இல்லையோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிடுமா. இப்போது பீப்ஸ் கரெக்டாக இவங்க 3 பேரும் உட்காந்துருப்பாங்களே அந்த இடத்துக்கிட்டக்க ஃப்ளோட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குமா. அது ஃப்ளோட் ஆகிட்டு வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம குப்பரை படுப்போம்ல, விச் மீன்ஸ் நம்ம வயிற்றை வந்து இப்போ நம்ம பெட்டில் படுக்கிறோம்னா தலையும் வயிற்றையும் அந்த பெட்டை பார்த்து ஃபேஸ் பண்ணி படுப்போம்ல. ஸோ அதுதான் அந்த மாதிரி குப்பரை படுக்கிற மாதிரி அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டு வந்துட்ருக்கும். அது நார்மலாக எப்போவுமே இந்த மாதிரி நடக்கிற மாதிரிலாம் பறந்தெல்லாம் போகாது, எப்போவுமே இந்த மாதிரி படுத்துக்கிட்டே தான் ஃப்ளோட் ஆகிட்டு வந்துட்ருக்கும் பீப்ஸு. ஸோ அது கரெக்டாக இப்போ இவங்க உட்காந்துட்ருக்க இடத்த பார்த்து ஃப்ளோட் ஆகி வந்துட்டுருக்குமா. ஸோ வேகமாக ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் அவங்க பேக் இருக்கும்ல அதை எடுத்து அவங்க தலைக்கு மேலே வச்சுப்பாங்க. பிகாஸ் அது என்ன பண்ணுன்னு இவங்க 3 பேத்துக்குமே நல்லாவே தெரியும். இங்கே கண்டிப்பாக இவங்க 3 பேர் மேலேயும் துப்புன்னு நல்லாவே இவங்க 3 பேத்துக்கும் தெரியுமா. ஸோ அவங்க பேக் எடுத்து கரெக்டாக அவங்க தலைக்கு வச்சுட்டு அது நகர்ற வரைக்கும், அவங்க உட்காந்துருக்க இடத்த விட்டு தள்ளி போகிற வரைக்கும் அவங்க தலை மேலே பேக்கை வச்சுட்டே தான் இருப்பாங்க. இதை பற்றி நம்ம பேசியே தீரணும் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி கோவமாக பீவ்ஸ் அந்த பக்கம் போயிருமா. அவனோட தலைமையில் இருக்கிற பேக்கை கீழே வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான். சீரியஸ் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்றதுக்காக இதுக்கு மேலே நம்ம அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்பானா. ஹெர்மாயினி இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கவே மிசரபிளாக இருக்கிற மாதிரி இருக்குமா. அதோட கையை பார்த்தே பேசிகிட்டு இருக்கோம். அவரோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நீ ஹானஸ்ட்லி நம்புறியா அப்படின்ற மாதிரி அது கேட்குமா. ஆமாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹாரி பட்டுன்னு சொல்லிடுவான். அவர் எப்போவுமே நமக்கு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்போது ஒரு இங்கு பெல்லட் வந்து இவங்கள பாஸ் ஆகி அங்கே கேட்டி பெல் உட்காந்துருக்கும் இவங்களுக்கு முன்னாடி, அதோட தலையிலேயே போய் டொப்புன்னு விழுகுமா. ஹெர்மாயினி வந்து கேட்டி பெல்லை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கேட்டி வந்து வேகமாக எந்திரிச்சு சரியாக கடுப்பாகி பீவ்ஸை பார்த்து அதை சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து பீவ்ஸை பார்த்து பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும் கோவப்பட்டு. தென் ஹெர்மாயினி இப்போது பேச ஆரம்பிக்குமா. ஆனால் அது பேசும்போது ஒவ்வொரு வேர்ட்ஸையும் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலையா. இந்த கிரிமால்டு பிளேஸ்லே இவ்வளோ நாளாக அவர் உள்ளுக்குள்ளே இருந்தனால ஐ திங்க் அவரோட லைஃப்பை நம்ம வச்சு வாழணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி இழுத்து சொல்லிகிட்டு இருக்குமா. நீ என்ன சொல்லிகிட்ருக்க, அவர் நம்மளை வச்சு வாழணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஹாரி எரிச்சலாகி ஹெர்மாயினியை பார்த்து கேட்பான். ஐ மீன் வெல் ஐ திங்க்
சீக்ரெட்டாக அந்த மாதிரி டிஃபென்ஸ் சொசைட்டிஸை மினிஸ்ட்ரிக்கு தெரியாமல் ஃபார்ம் பண்ணுறது வந்து அவர் உண்மையாகவே அவர் வந்து அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி திக்கி சொல்லிகிட்ருக்கோம். அவர்னால் எதுவுமே பண்ண முடியலேன்னு அவர் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிருக்காரு. ஸோ நம்ம பண்ண போகிற விஷயத்துக்குள்ளேயும் அவர் வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ரான் இப்போ பார்க்குறதுக்கு செம்ம கடுப்பில் இருக்கிற மாதிரி இருப்பானா. அவன் திரும்பி ஹெர்மாயினி கிட்ட கத்த ஆரம்பிச்சிடுவான். சிரியஸ் கரெக்டாக தான் இருக்காரு, நீ தான் எங்கள் அம்மா மாதிரியே ஆகிட்டுருக்க அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா. ஹெர்மாயினி அதோட உதட்ட வந்து நல்லா கடிச்சிக்கும். ஆனால் இவர் எதுவுமே ஆன்சரே பண்ணாது. கரெக்டாக அப்போ அங்கே பெல் அடிக்க ஆரம்பிச்சிருமா. இப்போது பீவ்ஸ் நல்லா கீழே இறங்கி வந்து கேட்டியோட தலையில் ஃபுல்லாக அதுக்கிட்டக்க இருந்த அந்த அந்த இங்கு பாட்டில் இருக்கும்னா அந்த இங்கு பாட்டிலுக்குள்ளே தானே ஃபுல்லாக அந்த இங்கு பெல்லட்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையுமே அதோட தலையில் வந்து பயங்கரமாக கொட்டி அந்த இங்கு பாட்டிலே எம்டி ஆக்கிரும். ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், ஹெர்மாயினி ஏன் இந்த மாதிரி பேசுது அப்படின்ட்டு. யாரும் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஒவ்வொரு பேரோட பர்ஸ்பெக்டிவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே வந்து பயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து யோசிக்கிற தன்மை வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஹெர்மாயினிக்கு எப்படி தோணுன்னா, சீரியஸ் வந்து ஏதாவது பண்ணார்னா கண்டிப்பாக அவர் மாட்டிப்பார். அமைச்சரவைக்கிட்ட அவர் மாட்டிப்பார். அவர் திரும்ப வந்து அஸ்கபான் சிறைச்சாலையில் தூக்கி போட்டுருவாங்க. அவர் மாட்டினார்னா இப்போ டம்பிள்டோர் மாட்டுவார், அடுத்து எல்லாருமே மாட்டுவாங்க. ஸோ தேவையில்லாமல் பிரச்சனை தான் அதிகமாகும். இவ்வளோ நாளாக அவர் சிறையில் தான் இருந்திருக்காரு, திரும்பவும் அவர் பிரிசனுக்கு போயிடுற மாதிரி ஒரு நிலமை வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அது யோசிக்கும். ஆனால் ஹாரியும் ரானும் என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னா, சீரியஸுமே என்ன மாதிரி யோசிப்பாருன்னா, அவர் வந்து இவ்வளோ வருஷமும் அவர் ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. லைக் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வந்து அவர் ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. திரும்பவும் அவரை வந்து இந்த கிரிமால்டு பிளேஸ்க்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அவரை வெளியில் அனுப்பாமல், ஏன்னா வெளியில் போனார்னா அவர் மாட்டுவார். அதனால தான் டம்பிள்டோர் வந்து அவர் உள்ளுக்குள்ளவே இருக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அவரை வந்து வெளியிலவே அவரால் வர முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருல. அந்த மாதிரி தான் ஹாரியும் ரானும் யோசிப்பாங்க. ஆனால் அவர் வெளில வந்து யாராவது பார்த்தாங்கன்னா அவர் மாட்டிப்பாருன்ற பயம் கண்டிப்பாக ரானுக்கும் ஹாரிக்கும் நிறையாவே இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க வந்து இப்போதைக்கு இருக்கிறத பற்றி மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. அவர் வந்தால் நல்லாயிருக்குமே, அவர் வந்து அடைஞ்சு போயே கிடக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அவங்க வந்து சீரியஸ்க்காக தான் அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சீரியஸ் நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஹெர்மாயினி வந்து லைக் இவர் இப்போ இருக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக அவர் வெளில வந்தார்னா, நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணார்னா, அடுத்து பல வருஷத்துக்கு அவர்னால் நம்மக்கிட்ட பேச முடியாத மாதிரி ஆயிடும் அப்படின்ற பயம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதுக்கும் சரி, மாலி ஆண்டிக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த பயம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா, சீரியஸ், ஹாரியோட அப்பா, ரீமஸ், இவங்கெல்லாம் அவங்க எங்கேஜில் இருக்கும்போது, ஹாரி வயசில் இருக்கும்போது பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக சேட்டை பண்ணுவாங்க. எதை பற்றியுமே அவங்க கவலையப்பட மாட்டாங்க. எந்த ஒரு பயமும் இருக்காது. அதே மாதிரி தான் சீரியஸ் நம்மக்கிட்டேயும் பண்ணுறாரு. நம்மளை வந்து என்ன சேட்டை பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, அவருக்கு வந்து அது தப்பாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவரும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஹாரிக்கும் ரானுக்கும் இல்லைனா ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் இவங்களுக்குலாம் இது வந்து ஜாலியாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து அப்படி தான், அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. சீரியஸ், ரீமஸு, ஹாரியோட அப்பா மாதிரி தான் இவங்க 4 பேருமே இருக்காங்க. ஆனால் ஹெர்மாயினி பற்றி நமக்கு தெரியும், முன்னாடியிலேருந்தே ஹெர்மாயினி அப்படி கிடையாது. ஹாரியும் ரானும் ஏதாவது சேட்டை பண்ணி ஏதாவது ரூல்ஸை மீறினாலே ஹெர்மாயினி வந்து கத்துன்னு கத்திகிட்ருக்கோம். ஸோ சீரியஸ் இப்படி பண்ணுறது வந்து ஹெர்மாயினிக்கு வந்து இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது, அவர் தான் நம்மளை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும், அவர் தான் வந்து நம்மளை வந்து கண்டிக்கணும், அந்த மாதிரி ஹெர்மாயினி நினைக்கும். ஆனால் அவரே வந்து இப்படி பண்ணுறது வந்து ஹெர்மாயினிக்கு வந்து இல்லை, அவர் வந்து மாலி ஆண்டி சொல்கிற மாதிரி ஹாரியை வந்து ஜேம்ஸ் பாட்டராக தான் பார்க்குறாரு, அவரோட ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்குறாரு, பையன் மாதிரி அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினிக்கும் தோண ஆரம்பிச்சிடும். பட் அகெயின் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ். ஆஸ் அ ரீடராக, புக் ரீடராக நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அன்றைக்கி ஃபுல்லாக வெதர் சுத்தமாக இம்ப்ரூவே ஆகிருக்காது, படும் மோசமாக இருக்கும். 7 மணி வந்துருமா. அவங்க அந்த நேராக கியூடிச் ப்ராக்டிஸ்க்காக ஹாரியும் ரானும் அந்த பிச்சுக்கு போயிட்டுருப்பாங்களா. அவ்வளோதான். அவங்க கேஸ்டிலேருந்து ஒரு நிமிஷம் தான் நடந்தே போயிருப்பாங்க. அவங்க மேலே ஃபுல்லாக அப்படி சொதன்னு தண்ணியாக கொட்டிகிட்ருக்கும். அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கும். அவங்க அந்த பிச்சுக்கு போகிறதுக்குள்ளே நிறைய தடவை வலிக்கு கீழெல்லாம் விழுக போயிடுவாங்க. அவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்கும் அந்த இடமே. அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கும்.
வானமே அவ்வளோ டீப்பாக இருக்கும், நல்லா இடி இடிச்சிட்ருக்கும். இவங்க வேக வேகமாக அங்கே சேஞ்சிங் ரூம் இருக்கும்ல பிச்சுக்கிட்டா, அங்கே உள்ளுக்குள்ளே போயிடுவாங்களா. அங்கே உள்ளுக்குள்ளே போனேன்னு தான் கொஞ்சமாவது அவங்களுக்கு இதமாக இருக்கும். அங்கே தான் அவங்களுக்கு வெளிச்சமே வரும், அந்த லைட்டு வெளிச்சமே அங்கே உள்ளுக்குள்ளே தான் வருமா. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது டெம்பரரி தானே. ஏன்னா இவங்க இப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வெளியில் போய் விளையாட போகணும்ல. ஸோ ரொம்ப மோசமாக தானே இருக்கும், குளிர தான் செய்யும். ஸோ இவங்க உள்ளுக்குள்ளே வருவாங்களா. அங்கே பார்த்தா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் டிபேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா வெளியில் பறக்க போகிறாங்களே இப்போ போய், ஸோ நம்ம ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸை நம்ம சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. பட் கண்டிப்பாக நம்ம இப்போ அதை சாப்பிட்டோம்னா அது அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஃப்ரெட்டு வந்து ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான். சரி, நேற்று மட்டும் அவளுக்கு நான் அந்த பியூக்கிங் பேஸ்டிலிஸ் கொடுக்காமல் இருந்திருந்தேன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. நேற்று நான் அவகிட்டே இதை நான் விற்றேன் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். விச் மீன்ஸ் அவனுங்க என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா, வெளியில் எக்ஸ்ட்ரீமாக வெதர் ரொம்ப மோசமாக இருக்குல்ல. ஸோ வந்து அந்த ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸ் இருக்கும்ல, அதை சாப்பிட்ட உடனே வாமிட் வரும்ல, அதை போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், ஆஞ்சலினா கிட்ட வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் என்னென்னா ஃப்ரெண்டு வந்து நேற்று தான் ஆஞ்சலினாவுக்கு அந்த பியூக்கிங் பேஸ்டிலிஸ் இருக்குல்ல அதை விற்றுருப்பான். ஸோ கண்டிப்பாக ஆஞ்சலினாவுக்கு தெரியும் இவனுங்க வந்து அதை தான் போட்டிருக்கானுங்க அப்படின்னு. ஸோ பயங்கரமாக அது திட்டுன்னு இவனுங்க 2 பேத்துக்குமே நல்லா தெரியுமா. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஃபீவர் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஜார்ஜ் குசுன்னு பேசிகிட்டு இருப்பானா. யாருமே இது வரைக்கும் அதை பார்த்தது இல்லைல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அது கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு ரான் வந்து ஹோப்ஃபுல்லாக கேட்டுட்ருப்பான். ஏன்னா அவனுக்கும் இப்போ இந்த ஒரு வெதரில் போய் வெளியில் விளையாட மனசே இல்லை சுத்தமாக. ஸோ அவனும் கேட்டுட்ருப்பானா. வெல்யா டக்குன்னு உன்னோட டெம்பரேச்சர் நல்லா ரைஸ் ஆயிரும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் என்னென்னா நல்லா பெருசாக கொப்பளமாக வரும், நல்ல பாயில்ஸாக வரும், பஸ்ஸாக ஃபில் ஆகி சலமாக ஃபில் ஆகுனா நல்லா பெரிய பாயில்ஸாக வரும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பானா. அண்ட் அதை எப்படி சரி பண்ணணும்னு இன்னும் நாங்கள் கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் உங்கள் மூஞ்சில் எந்த பாயில்ஸும் இல்லையே அப்படின்னு ரான் வந்து அந்த ட்வின்ஸ் 2 பேரையும் உத்து பார்த்துட்டு கேட்டுட்ருப்பானா. வெல், உன்னால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு ஃப்ரெண்டு டார்க்காக சொல்லிகிட்டு இருப்பான். பப்ளிக்கு ஜென்ரலாக டிஸ்பிளே பண்ணுற இடத்துல அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூம் ஸ்டிக்கில் உட்காரும் போது தான் வலி பிச்சுக்க போகுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். யூனோ வாட் தே ஆர் சேயிங் ரைட்? ஆல்ரைட் எவ்ரி ஒன் லிசன் அப் அப்படின்னு கேப்டன்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருந்து ஆஞ்சலினா நல்லா லவுடாக சொல்லிகிட்டே வெளில வந்துட்டுருக்குமா. வெளியில் இப்போ விளையாடுறதுக்கான ஏற்ற ஐடியலான வெதர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஸ்லிதரின்ஸ் கூட நம்ம விளையாடும் போது கண்டிப்பாக கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போவே இதில் விளையாண்டு பழகினா தான் ஸ்லிதரின்ஸ் கூட நல்லா நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக போய் விளையாட முடியும் அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லிகிட்டு இருக்கோம். ஹாரி, லாஸ்ட் டைம் ஹஃபில் பஃப் கூட நம்ம விளையாடும் போது இந்த எக்ஸ்ட்ரீம் புயலில் விளையாண்டோம்ல, அப்போது உன்னோட கண்ணாடியில் ரெயின் ஃபாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணல அப்படின்னு ஆஞ்சலினா ஹாரி கிட்டே கேட்டுட்ருக்குமா. அதை நான் பண்ணலை, ஹெர்மாயினி தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மந்திரக்கோள் எடுத்து அவனோட கிளாஸை பார்த்து இம்பர்வியஸ் அப்படின்னு போடுவான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் தான் செட்ரிக்கை கூட காமிச்சிருப்பாங்க. அந்த சீனில் தான் இவங்க வந்து 3rd இயர் படிக்கும்போது ஹஃபில் பஃப் கூட விளையாடும் போது எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமாக புயல் அடிச்சிட்ருக்கும். அப்போது வந்து ஹாரிக்கு வந்து ஹெர்மாயினி அந்த இம்பர்வியஸ் அந்த மந்திரத்தை போட்டு அவனோட கண்ணாடி வந்து ஃபாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து போட்டுட்டு போகும். சரி, நம்மளும் எல்லோரும் அந்த ஸ்பெல்லை போட்டுப்போம். நம்ம முகத்தில் மழை தண்ணி வந்து விழுந்தாலும் நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்து வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமேலேயே அது அந்த இம்பர்வியஸ் அப்படின்ற ஸ்பெல்லை போட்டுருமா. ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அவங்களோட ப்ரூம் ஸ்டிக் அந்த முதுகில் வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் போவாங்களா. அந்த சேஞ்சிங் ரூம்லேருந்து வெளியில் போவாங்க. அவ்வளோ மழை வந்துட்டுருக்கும், அப்படி எக்ஸ்ட்ரீமாக மழை இடி எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும் வெதரு. இம்பர்வியஸ் சாம் போட்டுமே அவங்க கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ இருட்டாக இருக்கும், யாருமே எதுவுமே தெரிய மாட்டாங்க, எங்கே என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆல்ரைட் ஆன் மை விசில் அப்படின்னு ஆஞ்சலினா கத்திட்டு அதோட ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறி உட்காந்துட்டு கிரவுண்டில் கிக் பண்ணி மேலே பறக்குமா. அங்கே இருந்து சகதி ஃபுல்லாக இவங்க எல்லாரு மேலேயும் அப்படியே வாரி இறைச்சிட்டு தான் அது போகும். தென் இவங்க எல்லாருமே மேலே பறக்க ஆரம்பிச்சிருவாங்களா. ஆனால் யாருக்குமே யார் எங்கே இருக்கா, பெஜர் எங்கே வருது, என்ன பண்ணுது எதுவுமே தெரியாது. ஹாரிக்கு வந்து இந்த இருட்டில் நான் எப்படா ஸ்னிச்சை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருப்பானா. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கோம். ஆஞ்சலினாக்கும் தெரியாது யார் யார் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க, எந்த சத்தமும் கேட்காது. அந்த மழை அந்த இடி சத்தத்தை தவிர வேறு யாருக்குமே எந்த சத்தமே கேட்காதா. ஆனாலும் 1 மணி நேரம் ஆஞ்சலினா வந்து இவங்க எல்லாருமே பறக்க வச்சுட்டே தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பறக்க வச்சுட்டே தான் இருக்கும்.
1 hour கழிச்சு தான் ஹோல் டீமே அது சேஞ்சிங் ரூம்குள்ளேயே கூட்டிகிட்டு வருமா. எல்லோரும் அவ்வளோ நொந்து போயிருப்பாங்க. ஆனாலும் ஆஞ்சலினா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நம்ம இப்போது பண்ணது வந்து வேறு லெவலில் இருந்தது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது வந்து கொஞ்சம் கூட வீணே போகலை, இது வேஸ்ட் ஆஃப் டைமே கிடையாது அப்படின்னு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மனசாட்சியே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்குமா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் செம்ம எரிச்சலாக ஆஞ்சலினாவை பார்த்து நின்றுட்டுருப்பாங்க. அண்ட் அவங்க லைட்டாக அந்த மூமெண்ட் கொடுக்க அதாவது நடக்க லைட்டாக அந்த ஒரு மாதிரி பெயினில் கத்துவாங்களா, ஆ அப்படின்னு அந்த மாதிரியே கத்திட்டு நடந்துட்டுருப்பாங்களா. அப்போ ஹாரிக்கு கேட்கும், அவன் வந்து சேஞ்சிங் ரூம்குள்ளே வந்து அவனோட தலையை நல்லா தோட்டிகிட்டு இருப்பானா டவலை வச்சு. அப்போது ஃப்ரெட்டும் ஜார்ஜும் மாற்றி பேசிகிட்டு இருக்குது வந்து ஹாரிக்கு அதில் கேட்கும். என்னோட ஒரு சில கொப்பளம் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு ஜார்ஜ் கிட்டக்க ரொம்ப சைலண்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பானா. என்னோடது இன்னும் உடையலை, ஆனால் வெடிக்கிற நிலமையில தான் இருக்குது, எப்போ வேணால் வெடிக்கும் அப்படின்னு ஜார்ஜுன்னு வந்து போய் சொல்லிகிட்டு இருப்பான். ஆவுச் அப்படின்னு ஹாரி இப்போது சடனாக நல்லா கத்திடுவான். அவன் நல்லா அந்த தோட்டிகிட்டு இருந்தான்ல அந்த டவல், அதை வச்சு நல்லா அவனோட ஃபேஸை அழுத்தி பிடிச்சிப்பானா. அவனோட கண்ணெல்லாம் நல்லா டைட்டாக சுருக்கி வச்சுப்பான். ஏன்னா அவனுக்கு தழும்பு வந்து இப்போ எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும். இந்த வாரத்திலே இந்த தடவை தான் அவனுக்கு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ஹோல் டீம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே ஹாரியை சுற்றி வந்து நின்றுட்டு கேட்டுட்ருப்பாங்களா. ஹாரி வந்து அந்த டவலை நகட்டிட்டு பார்ப்பான். அவனுக்கு வந்து அந்த ஹோல் சேஞ்சிங் ரூமில் இருந்தவங்க எல்லாரோட ஃபேஸுமே ஒரு மாதிரி பிளர்ராகி தான் தெரியும். பிகாஸ் அவனோட கிளாஸை போடாமல் இருப்பான். ஆனால் எல்லாரோட அந்த உருவ அமைப்பு இருக்குல்ல, அதை வச்சு யார் நிற்கிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியுமா. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னோட கண்ணை குத்திக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லுவானா. பட் அவன் ரானை வந்து ஒரு மாதிரி பார்ப்பானா. அங்கே இருக்கிற ஹோல் டீமே கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சிங் ரூமை விட்டு கிளம்புனக்கப்புறம் ரானும் ஹாரி மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அப்போ தான் ரான் கேட்பான் என்னாச்சு அப்படின்னு. கரெக்டாக அப்போ தான் அலிஷா வெளில போகும். ரான் கேட்டுட்ருப்பான், என்னாச்சு உன்னோட தழும்பு திரும்ப வலிக்குதா அப்படின்னு ரான் கேட்பானா. ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். பட் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு வேகமாக அந்த சேஞ்சிங் ரூம்லேருந்து வெளியில் அங்கே அந்த வாசல்கிட்ட போய் நின்றுட்டு சுற்றி பார்த்துட்ருப்பான். தென் பார்த்துட்டு திரும்ப ஹாரிக்கிட்ட ஓடி வந்துட்டு, அவன் இங்கே எதுவும் இருக்கானா என்ன அந்த மாதிரி அவன் கேட்டுட்ருப்பானா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பெஞ்ச் இருக்கும்ல, அதில் நல்லா அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அவனோட தலையை வந்து அந்த நெத்தியை வந்து நல்லா தேய்ச்சி விட்டே இருப்பான். அவன் ப்ராபப்ளி மைல்ஸ் அவேல தான் இருப்பான். ஆனால் இது எனக்கு வலிக்குது பிகாஸ் அவன் கோமா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லுவானா. ஹாரிக்கு வந்து இப்போது தான் என்ன பேசணுன்னே தெரியல. அவனுக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா அவன் அதை பேசணும்னு நினைக்கல. ஆனால் அவனோட தலைக்குள்ளே வேறு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருந்து இந்த விஷயத்த ஹாரிக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சா. அதை வந்து அவன் அப்படியே வெளியில் சொல்லிகிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஏன் நம்ம இதை சொன்னோம், எப்படி நமக்கு இந்த விஷயம் தெரியும் அதெல்லாம் தெரியல. ஆனால் அது அவனுக்கு உண்மைன்றது மட்டும் தெரியும். எங்கேயோ ஏதோ இடத்துல இருக்கிற வால்டமோர்ட் இப்போ பயங்கர கோவத்தில் இருக்கான்னு மட்டும் ஹாரிக்கு தெரியும். ஆனால் அது அவனுக்கு எப்படி தெரியும்னு ஹாரிக்கே தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க இந்த ஹோல் புக்லேயே. இதெல்லாம் தான் இந்த புக்கோட கதையேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹாரிக்கு தோணுதில்ல வால்டமோர்ட்டோட எமோஷன், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. நீ அவனை பார்த்தியா அப்படின்னு ரான் ரொம்ப பயந்து போய் கேட்பான். உனக்கு அவனோட விஷன் எதுவும் வந்துச்சா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப அரண்டு போய் கேட்பானா. ஹாரி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அவனோட கால் பாதம் இருக்கும்ல அதையே பார்த்துட்ருப்பான். அவனோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக பெயின்ஃபுல்லாக வேறு இருக்குமா தழும்பு. ஸோ கொஞ்சம் அவனை காமாக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அவன் மண்டைக்குள்ளே ஏதோ கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஷேப்ஸ்லாம் தோன்ற மாதிரி இருக்குமா. அவனுக்கு ஏதோ பண்ணணும், ஆனால் அது ஃபாஸ்ட்டாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லுவான். அகெயின் அவனுக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படி அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்தது அவனுக்கே தெரியல. நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியுன்ற விஷயம் அவனுக்கே தெரியல. பட் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு ரான் கேட்பானா. ஹாரி வந்து திரும்ப தலையை நோன்ற மாதிரி ஆட்டிட்டு அவனோட கண்ணை வந்து நல்லா பொத்திப்பான். அவனோட கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிப்பான். ரான் அவன் பக்கத்தில் அந்த பெஞ்சில் உட்கார்றது மட்டும் ஹாரிக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். லாஸ்ட் டைமும் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு ரான் அமைதியாக கேட்டுட்ருப்பான். அம்பிரிட்ஜோட ஆஃபீஸில் இருந்தபோது உனக்கு தழும்பு வலிச்சதில் அப்போவும் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கோமா இருந்தானா அப்படின்ற மாதிரி ரான் கேட்பானா. ஹாரி இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவான். அப்புறம் எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு ரான் கேட்பானா. ஹாரி வந்து அதை யோசிச்சு பார்த்துட்ருப்பான்.
அம்பரிஜோட ஃபேஸை அவன் பார்ப்பான். அப்போது சடனாக அவனோட தழும்பு வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சுது. அப்போ வந்து அவனுக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு ஆடான ஃபீலிங் மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக, ஆனால் ஒரு ஹாப்பி ஃபீலிங் அந்த மாதிரி இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அதை வந்து அவனால் ரெக்கக்னைஸே பண்ண முடியல. அப்புறம் தான் இப்போ சொல்லுவான், லாஸ்ட் டைம் அவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான், கொஞ்சம் நல்லாவே சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு அவன் அப்படியே யோசிச்சுட்ருப்பானா, ஏதோ அவனுக்கு நல்ல விஷயம் அப்போ நடந்திருந்தது அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லிட்டு திரும்ப அவனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி கிரிமால்டு பிளேஸில் இருக்கும்போது, அதாவது ஹாக்வர்ட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த நாள் அப்போ அவனுக்கு தழும்பு வலிக்கும்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். ரானோட அந்த பெட்ரூமில் வந்து அப்போ அவனுக்கு தழும்பு சரியாக வலிக்கும். அப்போ யோசிச்சுட்டு இருப்பானா, அப்போ அவன் பயங்கர கோவமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரானை பார்ப்பானா, ரான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்ருப்பான். நீ ட்ரெலாவணியே மிஞ்சிட்டடா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி சொல்லிகிட்ருப்பான். நான் ஒன்றும் ப்ராஃபஸி தான் சொல்லிகிட்ருக்கல அப்படின்னு ஹாரி சொல்லுவானா, இல்லை ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி ரான் வந்து ஒரு மாதிரி பயந்து போயும் அதே டைம் இம்ப்ரெஸ் ஆகியும் கேட்பான். நீ அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட மைண்டை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவானா. இல்லை அப்படின்னு ஹாரி அவனோட தலையை வேகமாக ஆட்டிகிட்டே சொல்லுவான். அது லைக் நான் அவனோட மூடை தான், அவன் மூடு எப்படி இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி திக்கி திக்கி சொல்லிகிட்ருப்பான். அவனோட மூடு எந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது. டம்பிள்டோர் ஏற்கனவே போன வருஷம் என்கிட்ட சொன்னார், அவன் வால்டமோர்ட் அதாவது என் பக்கத்தில் இருந்தானா, அவன் என்னை நெருங்கினானா, இல்லைனா அவன் பயங்கர ஒரு மாதிரி கோவத்தில் இருந்தானா என்னால் சொல்ல முடியும்னு. பட் இப்போது என்னால் அவன் சந்தோஷமாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்வானா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. வெளியில் காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கும். மழை வந்து நல்லா அடித்து ஊற்றிட்டுருக்கும். நீ இதை பற்றி யார்கிட்டயா சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரான் சொல்லுவானா. நான் லாஸ்ட் டைம் சீரியஸ் கிட்ட சொன்னேன் இதை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். வெல் அப்போ இந்த தடவையும் இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு ரான் சொல்லுவானா. நாம் எப்படி சொல்ல முடியும், அம்பரிஜ் தான் ஆந்தைங்களை செக் பண்ணிகிட்ருக்காங்களே, அண்டு ஃபயர் பிளேஸையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. வெல் அப்போது டம்பிள்டோர் கிட்ட சொல்லு அப்படின்னு ரான் சொல்லுவானா. நான் தான் சொன்னேன்ல அவருக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு ஹாரி வந்து டக்குன்னு அதை சொல்லிடுவான். ஆனாலும் அவருக்கு திரும்ப இந்த விஷயம் தெரியணும் ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரி வந்து ஒரு மாதிரி ரானை பார்த்துட்டு, சரி வா நம்ம கிளம்பலாம், சைலன்சிங் சாம்ஸை வேற நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா. ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த கதைகளில் வந்து ஹாரியோட எமோஷன்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல முன்னாடி மாதிரி, பிகாஸ் உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் நீங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரான் வந்து டம்பிள்டோர் கிட்டக்க சொல்கிறான் ஹாரியை. ஆனால் ஹாரிக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, டம்பிள்டோர் வந்து நம்மக்கிட்ட பேசவே இல்லை, நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு, நம்மளும் டம்பிள்டோர் கிட்ட பேசலை, ஸோ இவனும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான் அவர்கிட்ட பேசாமல், அவர் மட்டும் நம்மளை அவாய்ட் பண்ணார்ல, அந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஈகோ கிளாஷ்னால் அவன் வந்து இப்போ இந்த விஷயத்தை நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே தோணுது. தென் அவங்க அங்கே கிரவுண்ட்ஸ்லேருந்து வேகமாக கோட்டைக்குள்ளே போயிட்டுருப்பாங்களா, கேஸ்டலுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. அமைதியாகவே தான் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. பிகாஸ் ஹாரி வந்து இதை பற்றியே யோசிச்சுட்ருப்பான். அவன் என்ன யோசிப்பானா, வால்டமோர்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், ஆனால் அந்த விஷயம் நடக்க லேட் ஆகிட்டுருக்கு, அது என்ன விஷயம் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஹார்டாக அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவனுக்கு வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது. அந்த ஆப்ரேஷனை வந்து அவன் ரொம்ப அமைதியாக யாருக்கும் தெரியாமல் பண்ணணுன்ற மாதிரி அவன் நினைக்கிறான். அது வந்து ரொம்ப பொறுமையாக அந்த மாதிரி தான் பண்ணணும், ரொம்ப பாதுகாப்பாக அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறான். அது வந்து ஒரு வெப்பன், அது வந்து அவனுக்கு போன தடவை கிடைக்கல, ஆனால் இந்த தடவை அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் அப்படின்னு அங்கே கிரிமால்டு பிளேஸில் இருக்கும்போது அவங்க எல்லோரும் அங்கே டின்னர் சாப்பிடும்போது சொல்லுவாங்களே, சீரியஸு அப்புறம் ஆர்த்தர் அங்கிள் இவங்கெல்லாம் பேசுகிறது வந்து இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வரும். அவனுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் இந்த ஹாக்வர்ட்ஸில் நடக்கிற பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் அவன் யோசிச்சுட்ருக்கான். லைக் அம்பரிஜ் கூட நடக்கிற போர், அந்த மினிஸ்ட்ரியோட இன்டர்ஃபரன்ஸ், இதை பற்றியே தான் அவனோட கவனம் இருக்குன்றனால இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவன் யோசிக்கிறதையே அவன் விட்டுட்டான், அப்படியே மறந்துட்டான். ஸோ அவனுக்கு இப்போ தான் புரியவே ஆரம்பிக்குது, வால்டமோர்ட்டுக்கு வந்து இன்னும் அந்த வெப்பன் கிடைக்கல, அதனால தான் அவன் இன்னும் பயங்கர கோவமாக இருக்கான் போல் அப்படின்ற மாதிரி அவன் இப்போ தான் அவனுக்கு வந்து ரியலைஸே பண்ணுறான். விச் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இருக்கிறவங்க வந்து அந்த வெப்பனை பாதுகாக்கிறாங்க.
ஒருவேளை அவங்க எடுத்துட்டாங்களோ, இப்போ அவங்க கைவசம் அந்த வெப்பன் இருக்கோ, அப்படி அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதை எங்கே அவங்க வச்சுருப்பாங்க, யார்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரியே அவன் யோசிச்சுட்டு வந்துட்டுருப்பானா. இப்போ கிரிஃபண்டோர் டவர்கிட்ட வந்துடுவாங்க. மிம்பிள்டஸ் மிம்பிள்டோனியா அப்படின்னு ரானோட வாய்ஸ் வந்து இப்போ தான் ஹாரியோட காதலே விழுகும். ஏன்னா அவன் இவ்வளோ நேரம் நடந்து வந்தபோது ஃபுல்லாக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். தென் போர்ட்ரேட் ஹோல் ஓப்பன் ஆகுமா. அவங்க 2 பேருமே அங்கே காமன் ரூம்குள்ளே போவாங்க. காமன் ரூமும் அப்படியே எம்டியாக இருக்குமா. ஹெர்மாயினியும் அங்கே இருக்காது. விச் மீன்ஸ் அது சீக்கிரமே தூங்க போயிடுச்சு போல். ஆனால் ஹாரிக்கு வந்து இது நிம்மதியாக இருக்கும். நல்ல வேலைக்கு இப்போ ஏன்னா ஹெர்மாயினி இங்கே இருந்துருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை பற்றி அதுக்கிட்ட சொன்னால் அது டம்பிள்டோர் கிட்ட இப்போவே நீ போய் சொல்லு அப்படின்னு ஹாரியை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருக்குமா. அதனால இப்போ ஹெர்மாயினி இங்கே இல்லாதது அவனுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. க்ரூக்ஷாங்க் வந்து அங்கே இருக்கிற ஒரு சேரில் வந்து நல்லா படுத்துருக்கும். ஒரு மாதிரி சுருண்டு போய் அப்படியே படுத்து கிடக்குமா. அங்கே வந்து ஹெர்மாயினி நிட் பண்ணி வச்சுருக்கும்ல இந்த எல்ஃபுக்கான தொப்பி சாக்ஸு, அதெல்லாம் அந்த ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் கிடக்கும். தென் ரானும் ஹாரியும் அங்கே உட்காந்து ப்ரொஃபஸர் ஃப்ரிட்விக் கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் இருக்கும்ல. இவனுங்க 2 பேரும் அந்த சைலண்ட் ஷோ சாமை வந்து ஒழுங்காகவே போட்டிருக்க மாட்டானுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பார்ல, அதை உட்காந்து பண்ணிகிட்ருப்பாங்களா. ரான் அப்பப்போ பயந்து ஹாரியவே பார்த்துட்ருப்பானா. ஒரு மிட் நைட் கிட்ட வந்துடும். ரான் வந்து என்னால் அதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு புக்கை மூடி வச்சுட்டு அவன் மேலே பெட்டுக்கு தூங்க போயிடுவானா. ஆனால் அவன் கொஞ்சம் தான் எழுதியிருக்கவே செய்வான். ஹாரியும் அப்படியே அதை ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பானா. ரீட் பண்ணி எழுத ட்ரை பண்ணிகிட்ருப்பான். மிட் நைட் கிட்ட வந்துடும். ஹாரி வந்து அந்த புக்கை ரீட் பண்ணுவான். ஆனால் என்னென்னா சம்டைம்ஸ் நம்ம இந்த விஷயத்த பண்ணுவோம். ஏதாவது ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது நம்ம படிக்கும்போது கவனம் வந்து நம்ம புக்கில் இல்லைன்னா நம்ம வந்து ரீட் பண்ணதையே அகெயின் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு அது மண்டைக்குள்ளே ஏறாது. ஸோ ஹாரியும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான். அவன் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரீட் பண்ணுவானா. பட் எதுவுமே அவன் மண்டைக்குள்ளே ஏறாது. ரீட் பண்ணதையே திரும்ப ரீட் பண்ணிகிட்ருப்பானா. பிகாஸ் அவனோட கவனம் ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்கும். சீரியஸ் வந்து அந்த கிரிமால்டு பிளேஸ்லேயே இருக்கிறனால அவரோட புத்தி வந்து வேறு மாதிரி ஆகிட்டுருக்குன்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருப்பான். அப்புறம் வால்டமோர்ட் என்ன ஃபீல் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு டெய்லி ப்ராஃபிட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட மூளை வந்து அவ்வளோதான் வெந்து போயிடுச்சுன்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க பேப்பரில் அப்படின்ற மாதிரி அதையும் யோசிச்சுட்ருப்பான். ஆனாலும் புக்கையும் ரீட் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் என்ன யோசிப்பானா, வால்டமோர்ட் என்ன ஃபீல் பண்ணுறான்னு ஹாரிக்கு எப்படி தெரிஞ்சிட்ருக்கு, இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன ஒரு வியர்டான கனெக்ஷன் இருக்குது எப்படி தெரிய வருது, இதை பற்றி டம்பிள்டோர் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்ருப்பான். அப்படியே அவனுக்கு வந்து தூக்கத்தை பற்றி யோசிப்பானா. அவன் நல்லா அந்த ஃபயர் பிளேஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்ம்சேரில் அவன் எப்போவுமே அங்கே தான் உட்காருவான். ஸோ அங்கே உட்காந்துருப்பானா. அது நல்லா வார்மாக இருக்கும். ஏன்னா வெளியில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கும். ஸோ ரொம்ப கோல்டாக இருக்குமா. அதனால அவன் ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி அந்த ஆர்ம்சேரில் உட்காந்துருக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஹாரி கையில் வச்சுருந்த அந்த புக்கு வந்து அப்படியே அவன் கையை விட்டு நழுவி கீழே அந்த ரக்கில் போய் விழுகும். ஹாரி அப்படியே தலையை அப்படியே சாய்ச்சி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவானா. அப்பா சடனாக அவனோட கனவு, அவன் தூங்கின உடனே அந்த கனவு வந்து திரும்ப வரும். என்னன்னா அந்த விண்டோவே இல்லாத ஜன்னல்களே இல்லாத ஒரு காரிடோரில் அவன் திரும்ப நடந்து போயிட்டுருப்பான். அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸோட எக்கோ மட்டும்தான் அங்கே கேட்கும். ஏன்னா அங்கே அவ்வளோ அமைதியாக இருக்கும். இந்த கனவை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத அடிக்கடி இதை முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு அடிக்கடி இந்த கனவு தான் வரும். இதுதான் இந்த ஹோல் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட மைய கருன்னே நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. ஸோ இதை நல்லா கேட்டுக்கோங்க. அந்த விண்டோவே இல்லாத காரிடோரில் அவன் நடந்து போவானா. அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் எக்கோ கேட்டுட்ருக்கும். அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். அந்த காரிடோரோட எண்டுக்கிட்ட வந்தோடனே, அந்த பேசேஜோட எண்டுக்கிட்ட வந்தோடனே ஒரே ஒரு டோர் மட்டும் இருக்கும். இப்போ அவனுக்கு ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்கும். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கான். இப்போ மட்டும் அவனால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நமக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு அவனோட கையை வந்து நல்லா நீட்டுவானா. அவனோட ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த டோரோட நாப்லேருந்து ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தான் தூரம் இருக்கும். ஹாரி பாட்டர் சார் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இதோட சாப்டர் 18 பார்ட் 1 டம்பிள்டோர்ஸ் ஆர்மி முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.